நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால உங்க நண்பர்கிட்ட போக முடியாது. அதனால உங்க காலை தொட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர்கிட்ட சொல்லுங்க, முடிஞ்சா என்ன மன்னிக்க சொல்லு. ஒரு பொண்ணு மணமக கோலத்துல வீட்டை விட்டு போனானா அவளுக்கு ஏதாவது கட்டாயம் இருந்திருக்கணும். அப்படி என்ன கட்டாயம்? இன்னொருத்தங்க கூட ஓடி போகணுமா? இல்ல நடிப்பாசம் வந்துருச்சு உனக்கு சினிமால பெரிய ஆளாகிறதுக்கு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உங்க நண்பர் ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு எங்க அம்மா அவரை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு நான் வாழ்க்கை போறா எப்படி வேதனையை தர முடியும்? அதனாலதான் என் கல்யாணத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். எனக்கு எதுவும் புரியல. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. ஒருவேளை உங்க நண்பரை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேனா அப்ப அவர் கூட என்னால ரொம்ப நாளைக்கு வாழ்ந்திருக்க முடியாது. டாக்டர் என்ன சொன்னாருன்னா என் வயித்துல ஏதோ பயங்கரமான வியாதி இருக்காம். அப்புறம் என்னால ரொம்ப நாளைக்கு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு உடம்பு சரியாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என் முன்னாடி இருந்த அந்த பொண்ணு அவ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு ஓடி போன ஒரு பொண்ணு மாதிரியே எனக்கு தெரியல. ஒரு தன்னம்பிக்கை உள்ள வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு மாதிரி தெரிஞ்ச. அவ வாழணும்னு ஆசைப்படுறான், ஆனா அவளால வாழ முடியாதுன்றது அவளுக்கும் தெரியும். நீ உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த நோயை பத்தி சொன்னியா? நான் யார்கிட்டயும் சொல்லல. ஏன் இதை பத்தி நீ யாருக்குமே சொல்லல? எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அம்மாவும் அப்பாவும் கல்யாண ஏற்பாடுல இருந்தாங்க. அதனால என்ன பத்ரி சித்தப்பா கூட டாக்டர் கிட்ட அனுப்பி வச்சாங்க. அந்த டாக்டர் பெரிய பெரிய ஊசியெல்லாம் போட்டு என்னுடைய பாதி ரத்தத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டாரு. அப்புறம் என்ன 3 நாள் கழிச்சு வர சொன்னாரு. அங்க போகும்போது என்ன சொன்னாருன்னா, உன் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், உன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த டாக்டர் இந்த விஷயத்த கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் சொன்னார். எனக்கு ஏதோ மோசமான நோய் வந்திருக்கும், ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டேன்னு. முதல்ல இத போய் யார்கிட்ட சொல்றதுன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்னா, அப்படியே சொன்னாலும் என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் இல்ல பாடிய தொகை ஏற்பாடு பண்ணுங்கன்னா. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. என்னால வீட்டுல உள்ளவங்க கிட்டயும் ஊர்ல உள்ளவங்க கிட்டயும் திட்டு வாங்க முடியும், ஆனா என்னால இதை மட்டும் தாங்கிக்க முடியாது. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் நான் சாகும்போது பாக்குறது. ஆனா இப்பதான் யாருக்கும் தெரிய போறது இல்லையே நான் எப்ப போக போறேன்னு. என்ன ஒண்ணு, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இதை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க
என்ன நினைச்சு அழாம இருப்பாங்க. அப்புறம் உங்களால உங்க பொண்ண காப்பாத்த முடியாம போயிடுச்சுன்னு வருத்தப்பட மாட்டாங்கல்ல. நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கல்ல. என்னால உங்க நண்பரோட கல்யாணம் நின்று போனதை நினைச்சு, ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு நோயாளி பொண்ணு, எப்ப வேணும்னாலும் சாகக்கூடிய ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதை விட கல்யாணம் நின்று போறது நல்லது தானே. அப்புறம் எல்லாரும் என்ன ஒரு பலகீனமான பொண்ணா இல்ல நோயாளியா என்ன ஞாபகம் வச்சுக்கிறத நான் சுத்தமா விரும்பல. நான் விரும்புறதெல்லாம் யாருக்கு எப்பவும் என் ஞாபகம் வந்தாலும் நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கிற அமிர்தாவை தான் அவங்க ஞாபகத்துக்கு வரணும். அதனாலதான் நான் ஓடி வந்துட்டேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் என்ன மனசார திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டு தள்ளிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அமிர்தான்ற பேர்ல ஒருத்தி இருந்தாங்கிறது சுத்தமா ஞாபகம் இல்லாம போயிடும். பாத்தீங்கல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் உங்களை வேதனைப்படுத்திட்டேன். அப்ப யோசிச்சு பாருங்க, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நான் எவ்வளவு வேதனையை கொடுத்திருப்பேன். ஓடாம நான் வேற என்ன பண்ணிருக்க முடியும்? நான் ஓடி போனது சரிதான். என் முன்னாடி இருந்த அந்த பொண்ணு அவளோட மரணத்தை எதிர்த்து அது கூட விளையாடுறதுக்கு அவ தயாரா இருந்தா. இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயாவது நாம அழக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவன் விருப்பப்பட்டான். மரணத்துக்கு முன்னாடி அவ ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழணும்னு ஆசைப்பட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, இப்ப நம்ம நல்ல விஷயங்களை பேசலாம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு வெஞ்சு சதனா ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்பயாவது மக்காச்சோளத்துக்கு வெண்ணெய் தடவி சாப்பிட்டிருக்கீங்களா? கடவுள் சத்தியமா சொல்ற, ரொம்ப சுவையா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. என்ன நீ மன்னிச்சிடு அமிர்தா. நான் உன்னை ரொம்ப என் வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டேன். உன்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம, உண்மையை நான் புரிஞ்சுக்காம என்ன நீ மன்னிச்சிடு. நீங்க எங்க பேசுனீங்க? நான் இருக்கும்போது யாராவது ஏதாவது பேச முடியுமா என்ன? அப்படி ஒரு வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன். ரத்னா, அந்த நேரத்தில் அவளை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமையை நினைச்சு எனக்கு வருத்தமாவும் இருந்துச்சு. அவளை வாழ விட்டிருந்தா மாட மாளிகைகளோ கிராமத்து நிலங்களையோ வேற எதையும் அவ கேட்டிருக்க மாட்டா. தான் வாடுறதுக்கு சில வருஷங்களை மட்டும் கேட்டிருப்பா. கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெத்துக்கணும்னு அவ கேட்டிருப்பா. இங்க வா, அந்த நெருப்பு கிட்ட வா. இப்பவே வா. இப்பவே நான் நெருப்பு கிட்ட போக விரும்பல. நான் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துக்கிறேன். நீ ரொம்ப புத்திசாலியான ஒரு பொண்ணுதான். இருந்தாலும் உன் சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த வலியை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எனக்கு கடவுள் மேல ரொம்ப கோபம் வருது. நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்றதுக்கு அவர் டைம் கொடுத்திருக்க கூடாதா? குறைஞ்சது என்னோட ஆசைகளை எல்லாமே நான் நிறைவேற்றிட்டு இருப்பேன். கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன், குழந்தைங்களையும் பெற்றிருந்திருப்பேன், சுமங்கலியே போய் சேர்ந்திருப்பேன். ஆனா இப்போ எல்லாமே அரைக்குறையா விட்டுட்டு போயிட்டு இருக்கு. என்னுடைய எல்லா கனவுகளையும் நான் ஏன் கூடவே எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் இருந்தேன்.
கல்யாண கனவு கண்டுகிட்டு இருந்தேன். மருதாணி போட்டுக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். யாராவது 2 வயசு உள்ள பசங்களை பார்த்தேன்னா அப்ப என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய குழந்தை இதை விட சிகப்பாவும் ரொம்ப அழகாவும் இருக்கும்னு சொல்லுவேன். நான் என்னுடைய கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு காத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு வாட்டியும் பயந்துகிட்டு இருந்தேன். நான் ஒரு பொண்ணா இருந்த ஒரு பொம்பளையா மாறும்போது எப்படி இருக்கும்னு, அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது, நான் அப்படிப்பட்டவரை சந்திக்கும் போது அவருக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையுமே அடைஞ்சிருவேன். ஆனா இப்போ எல்லா கனவும் என் ஆசை என் கூடவே போயிடும். நிறைவேறாம அறகுறையா என்னால என்னைக்கும் தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு அவரு என்ன தொட வரும்போது அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு. சாதாரண சின்ன சின்ன கனவுகளை கூட அவளுக்கு நிறைவேறல ரத்னா. இருந்தாலும் அவள் அதுக்காக வருத்தப்படவே இல்லை. நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பொண்ணை யாரு சந்திச்சாலும் அவளோட நம்பிக்கை, வலியை தாங்கிக்கிற அந்த சக்தி, அதை பார்த்து நிச்சயம் பெருமைப்பாயிடுவாங்க. எனக்கு மரணத்தை நினைச்சு பயமும் இல்லை, அப்புறம் வருத்தமும் இல்லை. அது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எல்லாருக்கும் வரதான் போகுது. ஏன் வருத்தமா இருக்குன்னா, என் ஆசைகள் எல்லாம் முடிஞ்சு போயிருந்தா சந்தோஷமா இந்த உலகத்தை விட்டு நான் போயிருப்பேன். ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தைரியமாரு, எல்லாம் சரியாயிடும். நான் உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் நான் உன்கிட்ட பொய் சொன்னதும் கிடையாது. அந்த பொண்ணு இந்த உலகத்திலேயே ஒரு பவித்திரமான பொண்ணா எனக்கு தெரிஞ்சா, அவ முகத்துல ஒரு பாவமோ இல்லை சுயநலமோ கிடையாது. எப்பவும் என் கண்ணுக்கு நீ எப்படி தெரிவியோ அதே மாதிரி தான் அவனும் இருந்தான். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் முன்னாடி இருக்கிறது அவன் இல்லை, நீ தானே தோணுச்சு ரத்னா. அந்த ஒரு நிமிஷம் மறுபடியும் எனக்கு உன் மேல ஒரு காதல் வந்துச்சு. இல்ல, நீங்க தப்பானவர் இல்ல. நீங்க எந்த தப்பு பண்ணல. இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் இன்னொருத்திக்கு சொந்தமான நீங்க ஒரு 3வது மனுஷிய ஏன் அங்க இருந்தீங்க? ஏன் அவளுக்கு மருந்து கொடுத்துட்டு நீங்க அங்க இருந்து கிளம்பல? ஏன்? ஒருவேளை கிளம்பி இருந்தீங்கன்னா என்னோட கர்ப்பம் கலைஞ்சிருக்காது. நம்ம குழந்தை நம்மளோட இருந்திருக்கோம். நீங்களும் என்னோடவே இருந்திருப்பீங்க.
எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குல்ல, அழகா. என் மீராவோட முதல் பொம்மை. மீரா, இங்க பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குல்ல, அழகா. என் மீராவோட முதல் பொம்மை. மீரா, இங்க பார். மீரா, இங்க பார், உன்னோட முதல் பொம்மை. அழகா இருக்குல்ல? சில இடம் காலியா தான் இருக்கு. எப்படியாவது அதை நான் நிரப்பிடுவேன். அதுக்கப்புறம் நீ இது கூடயே விளையாடு. அதுக்கு முன்னாடி இதை நான் அம்மா கிட்ட காட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, அம்மா, இங்க பாருங்க. இது என் மீராக்காக நான் தான் பண்ணேன். பாருங்கம்மா, இது நான் என் மீராக்காக பண்ண முதல் பொம்மை. நல்லா இருக்குல்லம்மா? அம்மா, மீரா அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா, சிரிச்சுட்டே இருந்தா. இன்னும் நான் இதை முழுசா முடிக்கல. முடிச்சதுக்கு அப்புறம் இதை கொண்டு போய் மீரா ஊஞ்சல்ல மாட்டிடுவேன். அட ஆமா, எப்படி என்னால காத்துல இதை தொங்க விட முடியும்? காத்துல ஆணி கூட அடிக்க முடியாதே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இத நான் என் மீரா முன்னாடி கையிலே வச்சு காட்டிட்டு இருக்க போறேன். சரிதானம்மா? அம்மா பாருங்க, நான் அழகா பண்ணிருக்கேன்ல. பாருங்கம்மா. அம்மா சொல்லுங்க, நான் அழகா தானே பண்ணிருக்கேன்? இதுல ஏதாவது குறைந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க. அப்பா வர்றதுக்குள்ள நான் அதை சரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் இதை அப்பா கிட்ட காட்டினேன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவர் இல்லாதப்ப நான் என் மீராக்காக எவ்வளவு அழகா பண்ணிருக்கேன்னு. என்னம்மா? ரன்வீர் கண்ணா, நீ ரொம்ப அழகா அதை பண்ணிருக்க. உன் ஃப்ரெண்டுங்களுக்கு அதை காட்ட மாட்டேன். போய் காட்டிட்டு வா. ஓ ஆமா குண்டு பாட்டி, நீங்க எனக்கு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கீங்க. நான் மீராவையும் என் கூட கூட்டிட்டு போறேன். ரத்னா, அம்மா ரத்னா, பூபதி என்னமா எழுதியிருக்கான்? எனக்கும் படிச்சு சொல்லுமா. அவன் எங்க போயிருக்கான்? அத பத்தி ஏதாவது எழுதிருப்பானே. எனக்கும் படிச்சு சொல்லு ரத்னா. இல்ல அத்தை, இங்க இருந்து போகணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்காரு. இந்த கடிதத்துல அவர் செஞ்ச தப்புக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. அவர் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாரு. ஆனா நான் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல அத்தை. அவர் மனசுல உள்ள பாரத்தை அவர் இறக்கி வைக்கணும்னு நினைச்சாரு. அவரு உள்ளுக்குள்ள ரொம்ப உடைச்சு போயிருந்தாரு, விழுந்து கிடந்தாரு. ஆனா அவரை தூக்கி விட நான் என் கைய கூட கொடுக்கவே இல்லை. வாழ்க்கையில எல்லா சுக துக்கத்திலையும் பங்கெடுத்தப்பன்னு வாக்கு கொடுத்திருந்தோம். அவர் பாரத்தை அவரே தனியா சுமக்கட்டும்னு நான் விட்டுட்டேன் அத்தை. அத்தை, ஏன் அத்தை நம்மள மாதிரி பொம்பளைங்க நம்மளோட புருஷன் தான் நமக்கு கடவுள்னு நினைக்கிறோம்? ஏன் அவங்க எந்த தப்பு பண்ண மாட்டாங்கிற முடிவுக்கு வந்துடுறோம்? எனக்கு தோணவே இல்ல அத்தை. அவர் ஒரு சாதாரண மனுஷன். அவரால் ஒரு தப்பு நடந்து போச்சு. அதுக்காக அவரு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தார் அத்தை. எந்த நெருப்புல நானும் என்னோட வீடும் எரிஞ்சதோ அதே நெருப்புல அவரோட மனசு ரொம்ப நாளா எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. நான் அவர் மேல இருந்த கோபத்தை தீர்த்துக்கிட்டேன். ஆனா அவருக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. இப்ப நான் அனுபவிக்கிற வலியை அப்ப என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதே வலிய விஷமாக்கிக்கிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அவர்
அவரோட அந்த வலி, அவரோட அந்த வேதனை இந்த கடிதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு வரியிலையும் தெளிவா தெரியுது. நான் என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன்?